வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் சீனா போயிருந்தார்ல, சீன அதிபரை சந்திச்சாரு. ட்ரம்ப் மட்டும் தனியாக சீனா போயிருப்பாரா? ட்ரம்ப் கூட எவ்வளவு அமெரிக்க அதிகாரிகள் வந்திருப்பாங்க. சீனாவுடைய அஃபிஷியல்ஸை சந்திக்கும் போது நினைவு பரிசை சீன அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு நினைவு பரிசு ஒவ்வொரு சீன அதிகாரிகளும் வழங்கியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சேர்ந்துருக்கு. சீனாவை விட்டு புறப்படும் போது ட்ரம்ப் அமெரிக்க அதிகாரிகளுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, சீன அதிகாரிகள் கொடுத்த நினைவு பரிசுகளை யாரும் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற்ற வேண்டாம். ஏன்னா அந்த நினைவு பரிசு மூலமாக நம்மளை உளவு பார்ப்பதற்காக ஏதாவது வச்சாலும் வச்சுருப்பாங்க. அதனால் சீன அதிகாரிகள் கொடுத்த நினைவு பரிசு எல்லாத்தையும் சீனாவிலே விட்டுட்டு நம்ம ஃப்ளைட் ஏறலாம் அப்படின்னு ட்ரம்ப் உத்தரவிட அப்படியே அமெரிக்க அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், கேரளாவுடைய முதல்வராக சதீசன் இன்னைக்கு பதவியேற்றிருக்காரு. எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு பதவியேற்றிருக்காரு. கேசி வேணுகோபாலை முதல்வராக ராகுல் காந்தி பிளான் பண்ணார். ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு சதீசனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி இல்லை காங்கிரஸுக்கு. ஐயுஎம்எல்லுடைய 22 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சியை அமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஐயுஎம்எல் என்ன சொல்லிருச்சு, கேசி வேணுகோபாலை சிஎம் சேரில் உட்கார நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், சதீசனை உட்கார வைங்க அப்படின்னு ஐயுஎம்எல் நிபந்தனை போட்டிருக்கு. வேறு வழி இல்லாமல் சதீசனுக்கு ஓகே சொல்லிட்டாங்க காங்கிரஸ் மேலிடம். இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு. தமிழக முதல்வர் விஜய் கேரளாவுடைய முதல்வருடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்க போகிறாரு அப்படின்னு தமிழக மீடியாக்கள் செய்தி வெளியிட்டாங்க. ஆனால் விஜய் போகலை, ரத்தாயிருக்கு. இந்த ரத்துக்கான காரணம் என்ன? செக்யூரிட்டி பர்பஸ்க்காக விஜயுடைய கேரள விசிட் ரத்தாயிருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்படுது. ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? அரசியல் வட்டாரத்தில் என்ன பேசுகிறாங்க தெரியுமா? டிவிகே ஆட்சி நிலைத்து நிற்க கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, காங்கிரஸும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டு தங்களுடைய ஆதரவை கொடுக்கறதுக்கு முன்பாக என்ன நிபந்தனை போட்டிருக்காங்கன்னா, கேரளாவில் எக்காரணம் கொண்டும் காங்கிரஸுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, காங்கிரஸோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் அறிவிச்சிட்டாங்க. டிவிகே காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டணி கேரளாவில் தொடரக்கூடாது, கேரளாவில் காங்கிரஸுக்கு ஆதரவாக நிலைப்பாடு நீங்கள் எடுக்கக்கூடாது, எடுத்தால் அடுத்த நிமிடமே உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட்டு இதை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் கேரள முதல்வருடைய பதவியேற்பு விழாவில் நம்ம கலந்துக்கிட்டா கம்யூனிஸ்ட் இங்கே பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் விஜயுடைய அந்த கேரள பயணம் ரத்தானதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், பிரதமர் மோடி எப்பேற்பட்ட ஒரு சாதனை பண்ணியிருக்காரு தெரியுமா? நெதர்லாந்திலிருந்து 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியா கொண்டு வந்திருக்காரு. நெதர்லாந்தில் இருந்திருக்கு கடந்த 300 வருடங்களாக. நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லைடன் யூனிவர்சிட்டியில் இருந்த சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பேடை இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு பேச்சுவார்த்தை மூலமாக பேசி அதை இப்போ இந்தியா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஃபென்டாஸ்டிக் அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த ஆனைமங்கலம் செப்பேடை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் மோடியை வலியுறுத்துவோம் அப்படின்னு அண்ணாமலை எண் மக்கள் பாத யாத்திரை போனார்ல, அப்போவே நாகப்பட்டினத்தில் பேசியிருக்காரு. 27/12/2023 அப்போ நாகப்பட்டினத்தில் அண்ணாமலை இந்த ஆனைமங்கலம் செப்பேடை மீட்டு கொண்டு வருவது குறித்து டீட்டெயிலாக பேசியிருக்காருங்க. மோடியை தனிப்பட்ட முறையிலேயே நான் மோடிக்கிட்ட இந்த கோரிக்கையை முன்வைக்க போகிறேன், ஏன்னா இது நாகப்பட்டினம் மக்களுடைய கோரிக்கை அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த வீடியோ ஒரு பக்கம் செம வைரல். இதில் வேதனை என்னன்னா, எதுக்கெடுத்தாலும் தமிழ் தமிழ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவும் சரி, புதுசாக சிஎம் சேரில் உட்காந்துருக்கக்கூடிய விஜய் அவர்களும் சரி, இதனை பாராட்டி இதுக்கு ஒரு நன்றி தெரிவித்து ஒரு ட்விட்டர் பதிவு கூட போடலை. டிஎம்கே ரூட்டில் டிவிகே போக வேண்டாம், டிஎம்கே தான் எதுக்கு எடுத்தாலும் பாஜகவை கண்மூடித்தனமாக எதிர்ப்பாங்க, பாஜக கவர்மெண்ட் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கூட பாராட்ட மாட்டாங்க, அதே ரூட்டை டிவிகே கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து அறிவுரை வழங்கிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு அறிவுரை வழங்கினாலும் டிஎம்கே ரூட்டை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு டிவிகே சொல்கிற மாதிரி இருக்குது. முதல்வர் அப்படிங்கிற முறையில் இதுக்கு ஒரு நன்றி தெரிவித்து கூட ஒரு ட்விட்டர் பதிவு சிஎம் போடலை, விஜய் சார் போடலை அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒன்று. டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே அப்படின்னு தொடர்ந்து பாஜக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கக்கூடிய வகையில் சிஎம் விஜயுடைய செயல்பாடுகள் இருக்குது. நாளைக்கு அண்ணாமலை இந்தியா வராரு, நாளைக்கே ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாரா இல்லை நாளானைக்கு கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது
டெஃபினட்டாக இதை பற்றி அட்ரஸ் பண்ணுவார் அண்ணாமலை. எப்படி டிஎம்கேவும் டிவிகேவும் ஈக்குவலாக இருக்காங்க, டிஎம்கே ரூட்டில் டிவிகே பயணம் செய்கிறாங்க, இது மாதிரியான கருத்துக்களை அண்ணாமலை டெஃபினட்டாக கொடுப்பாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டுக்காக தான் வெயிட்டிங்கு அப்படின்னு பாஜகக்காரங்க பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.